ஈஸ்வரன் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த மாலை நேரத்துக்காக நன்றி மக்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக மக்களே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், கலங்கி தவிக்காதீர்கள் மக்களே. உங்களுக்கு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்தால்தான் எல்லா பாரத்தையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் எல்லாத்தையும் அவர் மேலே இறக்கி வச்சிடுங்களேன். ஏன் நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்க? ஐயோ அந்த சுமை எனக்கு இருக்குது, இந்த பாரம் எனக்கு இருக்குது, எங்கள் பிள்ளைங்களோட பாரம், என் மனைவி பாரம், என் கணவர் பாரம், கடன் பாரம், வீட்டு பிரச்சனை பாரம், அதெல்லாம் கர்த்தர் மேல் பாரத்தை வைங்க. ஒன்றும் கலங்காதீங்க, ஒன்றும் திகைக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க மக்களே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. அவர் உங்களுக்காக சிலுவையிலேருந்து இறங்கி வந்த ஒரே ஒரு தேவன். உங்கள் பாரத்தை சுமந்தவர், எங்கள் பாரத்தை உங்கள் பாரத்தை சுமந்தவர், சுமை சுமக்கிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் தோளின் மேல் உங்களை சுமக்கிறார் மக்களே. அவர் உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கார். என்ன மாதிரி கஷ்டம் வந்தாலும் அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார். உன் பிள்ளைகளையும் உங்களையும் இந்த தேசத்தில் உள்ள மக்களை எல்லாம் பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களே. ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க மக்கள். தினந்தோறும் ஜெபிங்க, ஜெபிச்சு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தான் ஐஸ்வர்யமான் மக்களே. ஜெபிக்கிற மக்கள் தோற்று போவதில்லை. 1000 முறை சொல்லுகிறேன், ஜெபித்தவன் ஜெயம் பெற்று கொண்டு இருக்கிறான். நாங்கள்லாம் ஜெபிச்சு தான் எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள், கண்ணீர்கள், வறுமைகள், வேதனைகள், வியாதிகள் மத்தியிலும் கர்த்தர் நாங்கள் தேடவில்லை மக்களே, கர்த்தர் எங்களை தேடி வந்தார் மக்களே. அதுபோலவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த தேசத்தில் உள்ள மக்களையும் கர்த்தர் உங்களை தேடி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் முகம் வெட்கப்படுவதில்லை மக்களே, உங்கள் முகம் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் சோர்ந்து போனதும் இல்லை, வெட்கப்பட்டதும் இல்லை மக்களே. அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எங்களையும் அப்படித்தான், நாங்களும் ஆண்டவர் அறியாது இருந்த மக்களே. எங்களையும் ஒரு நாள் தேடி வந்தார். என் பிள்ளைகளையும் என்னை என் மகனையும் தேடி வந்த தெய்வம் என் குடும்பத்தை முழுவதுமாய் ரட்சித்தார். எங்களை ரட்சித்தார், என் பிள்ளைகளை ரட்சித்தார், என் மகனை ஊழியக்காரனாய் மாற்றினார். நான் ஜெபித்த ஜெபம் மக்களே வீணாகவில்லை. நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு போதும் தரையில் விழுவதில்லை மக்களே. பரலோகத்தில் ஆமேன் என்றும் கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் உடனடியாக அனுப்பவில்லை என்றாலும், பல மாதங்கள் கடந்தாலும், பல வருடங்கள் கடந்தாலும், நம்ம வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும், வறண்ட நிலத்தை வனாந்தரமாக மாற்றினா வயல்வெளியாய் மாற்றி அனுப்புவார். நம்ம கஷ்டத்தில் நதியை போல் நம்ம கஷ்டம் அடித்து கொண்டு போகும். நதி எப்படி போயிருக்க, தண்ணீர் அப்படி போய்கொண்டு இருக்கிறதோ அதுபோல் நம்ம கஷ்டம் பாய்ந்தோடும், நம்ம கண்ணீர் பாய்ந்தோடும், சுகத்தையும் பலத்தையும் தந்து நம்மளை ஆசீர்வதித்து தாங்கி நடத்துவார் மக்களே. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்கள், அவர் மேல் பாரத்தை வைங்க, அவரை நம்புங்க. நீங்கள் சொல்லலாம், என்ன இவங்க இயேசுவை நம்புன்றாங்க. நம்பி தான் பாருங்கள் மக்களே. நம்பினவன் வெட்கப்பட்டு போவதில்லை மக்களே. நம்பினவர்களை கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதில்லை மக்களே. நீங்கள் நம்புங்க. தேசமே மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்லியிருக்காரு. என்னை தேடுகிற பிள்ளைகளே, நீங்கள் சந்தோஷம் சமாதானமாக இருப்பீர்கள். குழந்தைகளுக்காக ஜெபியுங்கள், வாலிபர்களுக்காக ஜெபியுங்கள். வாலிப செல்வங்களா, நீங்கள் எல்லாம் இயேசுவை நம்புங்க. வாலிப நாட்களிலே உன் சிசிகரை நினை என்று சொல்லியிருக்கார். வாலிபம் போனால் திரும்பி வராது மக்களே. ஒரு முறை தான் நீ வாலிபமாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் உன் வயதுகள் கடந்து போகும், உன் வாழ்க்கையும் கடந்து போகும், உன் சந்தோஷம் கடந்து போகும், உன் சமாதானம் கடந்து போகும். ஆண்டவரோடு நீ இருக்கும்போது உன் சந்தோஷம், உன் துக்கம், உன் துயரம், உன் கண்ணீர், உன் கவலை எல்லாம் மாறி போகும் மக்களே. எல்லாம் மாறிடும். இந்த உலகத்திலே மாறாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களே. நம்புங்க. அவரை நம்புங்க. அவரை நம்பினால் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, வெட்கப்பட்டும் போவதில்லை. எப்பொழுதுமே சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருக்காக காத்திருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இயேசுவை நம்புங்கன்னு.
உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தை நேசிங்க, உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு சொல்லுங்கள், உங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கு சொல்லுங்கள். எல்லோரும் கூடி கூடி ஆண்டவரை பற்றி பேசுங்க. ஆண்டவரை பற்றி பேசும்போது மிகுந்த சமாதானம் உண்டு மக்களே. மற்றவர்கள் கதையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். கர்த்தரை பற்றி பேசுங்க, கர்த்தரை பற்றி பேசுங்க. அவரை பேசும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் தூதர்களை அனுப்பி பார்வையிடுவார். என்னை பற்றி என் பிள்ளைங்க பேசி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நான் அனுப்புவேன் என்று சொல்லி உங்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்து உங்களை பாதுகாத்து உங்கள் வழி நடத்துவார். மக்களே, ஒன்றுக்கும் கவலைப்படாதீருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே.